நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லோருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான காதலர் தினம் போதுதான் நம்ம யார் மேல அதிகமா பாசம் வச்சுட்டு இருக்கோமோ, அன்பு வச்சுட்டு இருக்கோமோ, அதை இன்னும் எக்ஸ்ட்ராவா வெளிப்படுத்தக்கூடிய நாள் இல்லையா? அதே தான் வந்து நம்ம குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடக்கூடிய பாடல்கள் மூலமா வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. Without further ado, let's give it up for the dedication round. இன்றைய நாளை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்மூர்த்திகளை வந்து வெல்கம் பண்ண போறோம். Yes. லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் சார். என்றென்றும் புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா. And the ever bubbly Shubhaji. Our pillar of support and strength, India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan. So Mr. Makaba Anand, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உங்க வைஃப்க்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா இந்த ஷோ மூலியமா? என் ஒய்ஃபுக்கு வந்து நான் என்ன மெசேஜ் சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகத்தை நீ பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாவனா, உன் வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய தியாகத்தை பண்ணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுமா? நிஜமா இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஸ்டில் இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மை ஹஸ்பண்ட் ஹீஸ் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர். உனக்கு உன்னோட கேரியர் தான் முக்கியம், உன்னோட கேரியர் தான் பேஷனாக இருந்ததுன்னா நீ இங்கே இரு, உன் வேலையை பண்ணு, உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சிங்கப்பூருக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இன் திஸ் டைம் அண்ட் ஏஜ் அப்படி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எந்த ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எந்த மாமனார் மாமியாராக இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு கோ இன் டு அ ஃபேமிலி லைக் தட். ஸோ மனோஜி, உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு பிடித்தமான விஷயம் என்ன? இது ரொம்ப ஸ்பெஷல் அவங்க கிட்ட. தேங்க் காட். அதாவது என்னுடைய ஒய்ஃப் நான் என்ன சம்பாதிக்கிறேன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் யாருக்கு எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடு அப்படின்னா எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்காமல் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற என் ஒய்ஃபை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. ஷீனோ அது உண்மைன்றது சித்ரா அவர்களுக்கும் தெரியும். சித்ரா மேம் அது சின்சியரான இல்லை, ஜமீலா ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால இவர் தப்பிச்சுட்டு இருக்காரு. உண்மை வெளிவந்து விட்டது. நீங்கள் நல்ல பையன் இல்லைன்னு சொல்லலை. பட் தேங்க்யூ ஸோ மச் மனோஜி. சித்ராமா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? என் கணவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோட கேரியருக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் ஒன்றுமே கேட்காம அவரோட இன்ட்ரெஸ்ட்லேயே அவர் ஸ்டூடியோ பண்ணுறதாகட்டும், கேசட் கம்பெனி, அது எல்லாமே அவரே தான் அதில் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பொம்பளை ஒரு ஃபிலிம் ஃபீல்டில் வந்து இப்போ சிங்கிங் ரெக்கார்டிங் இருந்தால் கூட ஒரு சில நாளைக்கு 9 மணி 10 மணி எல்லாம் ஆகலாம் இல்லையா வீட்டுக்கு வரத்துக்கு. அப்போ கூட ஒரு இந்த என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே ஒரு கோவப்படுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பரிமாறணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு. அப்படி எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதுனால தான் நான் இன்னும் இந்த ஃபீல்டில் பாடிட்டு இருக்க முடிகிறதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் விஜய் டிவி சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சித்ராமா. சுபாஜி, நீங்கள் சொல்லுங்கள். என்னோட வாழ்க்கையை வந்து என்னைக்கு அவர் எனக்கு கல்யாணம் பண்ணினாரோ அன்னிலேருந்து தான் விடிஞ்சிருக்கு. வித்தின் அ மந்த் actually the world of music opened up for me because of my husband. He was a wonderful human being. Thank you very much judges once again. ஸோ நம்ம சக்ஸஸ் நம்ம ஸ்மைல்கான ரீசன்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய குழந்தைகளோட முகத்தில் எப்படி அந்த சிரிப்பு வருது, யாருக்காக வருது, யாருனால வருது அப்படின்னு நிறைய கதைகள் அவங்க நம்மளுக்காக சொல்ல போகிறாங்க இல்லையா இந்த டெடிகேஷன் ரவுண்டில். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிச்சிடலாமா? எஸ், இன்னையோட முதல் பர்ஃபார்மன்ஸ் டெடிகேஷன் ரவுண்டை கொடுக்கறதுக்காக வராங்க சுகன்யா. சுகன்யா சொல்லுங்க, அந்த பாடலை யாருக்கு நீங்க டெடிகேட் பண்ண போறீங்க? என்னோட கதகளி சங்கீதம் குரு ஸ்ரீ சதனம் ஜோதி மாஸ்டர். அவர் ஒரு குரு மட்டும் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய ப்ரேயர்ஸ், ஞானப்பானா இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஓகே, எப்போ இந்த நிகழ்வு நடந்தது? 2 வருஷம் முன்னாடி நடந்தது இது. ஓகே. அது இப்போ கூட அது ஒரு நிஜமானே எனக்கு தெரியலை. சார்
அப்புறம் யாருக்குமே கிளாஸ் தரல. லாஸ்ட்டாக எனக்கு மட்டும்தான், அது நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன், வேறு யாருமே வரல அன்னைக்கு, சொல்லியே யாரும் வரல. அதுதான் ரொம்ப இதாகிடுச்சு எங்களுக்கு. So you were the last student to see him அப்படின்னு சொல்லலாம். And அவர் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து மேடையில் பாடியிருக்கீங்களா? ஆமாம், அது நாங்கள் ஒரு கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கதகளி சங்கீதம் கொஞ்சம் பதங்கள் கற்றுனதுக்கப்புறம் ஒரு கச்சேரி, இதே நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேர் கச்சேரி பாடலாம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணினோம். ஆனால் அந்த டேக்கு சார் இல்லை. ஓகே, அதுதான். அப்புறம் எனக்கு சார் சொல்லித்தந்த கதகளி பதம் நான் பாடி எனக்கு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு கிடச்சிது. ஓகே, அதையும் எனக்கு சொல்லவே சார்ட்ட அது தெரிவிக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்ன பாடல் பாட போகிறீங்க இன்னைக்கு அவருக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு? நான் வந்து கைவீணையை ஏந்தும் கலைவாணியை பாட போகிறேன். எனி பர்டிகுலர் ரீசன்? அவருக்கு பிடிச்ச பாடல் எனக்கு தெரியாது, அதனால நான் டெடிகேட் பண்ணுறேன் சாருக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் குரு உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, பட் ஹீஸ் தேர் இன் யோர் ஹார்ட். ஆமாம். ஓகே, ஸோ அவரை நினச்சிட்டு நல்லா பாடுங்க, சாக்லேட் ஷவர் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் யூ சுகன்யா. தேங்க்யூ. சகரி மாக பாமதா பா மா பக மரி கரி ரி க மாக கா கை வீணையை ஏந்தும் கலை வாணியே நீ ஞானமே சேர்க்கும் அருள் வாணியே திருமலர் தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம். திருமலர் தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம். கை வீணையை ஏந்தும் கலைவாணியே நீ ஞானமே சேர்க்கும் அருள் வாணியே. உன் கோயில் எங்கும் நாதஸ்வரங்கள் கேட்கும். அந்நாதம் நெஞ்சில் உந்தன் நினைவை வார்க்கும். நாள்தோறும் பாயும் நாத வெள்ளம் நீயே. பாவான நாவில் மேவும் எங்கள் தாயே. உந்தன் பாதம் போற்றி உந்தன் பிள்ளை நாங்கள் வேண்டும் வரங்கள் தாராயோ. வீணையை ஏந்தும் கலைவாணியே நீ ஞானமே சேர்க்கும் அருள் வாணியே. திருமலர் தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம். திருமலர் தாள் போற்றி வா கண்மணி வணங்குவோம். கை வீணையை ஏந்தும் கலைவாணியே நீ ஞானமே சேர்க்கும் அருள் வாணியே. சுகன்யா, ரொம்ப நல்ல சாங்கு, நல்லா பாடியிருக்கீங்க. Thank you. எனக்கு பல்லவியில் வந்து தாழ் போற்றி அங்கே கொஞ்சம் ஸ்ருதி ஷார்ப்பாக இருந்தது. பல்லவி ஸ்டார்டிங்கில். சரணத்தில் நெஞ்சில்னு ஒரு இடம் வருதுல்ல, செகண்ட் லைன் சரணத்தில், அது ஒருத்தர் பாட முடியுமா? அந்நாதம் நெஞ்சில் உன் அதாவது இன்னொருத்தர் அந்நாதம் நெஞ்சில் அது
முன்னாடி பாடும்போது அது கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. என்ன பாடுறீங்கன்னு புரியலை எனக்கு. அப்புறம் நாத வெள்ளம் தாயே அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக பாடினீங்க. தேங்க்யூ. மொத்தத்தில் நான் அவ்வளோ நிறைய தடவை கேட்காத ஒரு பாட்டு, ரொம்ப இனிமையான ஒரு சாங், ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். சுகன்யா, மேம் ஃப்ளாலெஸ்ஸாக இருந்திருக்கும் ஒரே ஒரு இடம். அது ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரே ஒரு பிரெத்தில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ட்ரை பண்ணில பண்ணினேன் மேம். வர மாட்டேங்கிறது. ட்ரை பண்ணுங்க சுகன்யா. கை நல்ல ஒரு நல்ல நம்ம எப்படிங்க கை வீணையை ஏந்தும் கலைவாணியே. வந்துடுதேடா. That's it. வேற வழி இல்லை. That was the only thing that needed to be done. Very beautifully sung, Sukanya. சுகன்யா, சார் மைக் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த போர்ஷன் தொடவே கூடாது. சுகன்யா எப்பவும் மைக்கு பிடிக்கிறது சரியில்லை. நான் தான் சொல்லி பாரு இந்த பிளாக் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு எப்போவுமே இதுக்கு மேலே பியாண்ட் திஸ் போகக்கூடாது. அதாவது நீ ரசித்து பாடுறதுல உன்னுடைய அவுட்புட் ரொம்ப நல்லா வருது, டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படின்ற ஆட்டிடியூடோட நீ பாடினாலே டெஃபினட்டாக ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். சாக்லேட்டிங் ஃபர்ஸ்ட் ஷவர் நமக்கு கிடைச்சிருக்கு. கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லர் ஹேம்பர். தட்ஸ் யோர்ஸ். இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஷவர் கிடைச்சது எனக்கு என்னோட குருவோட பிளெஸ்ஸிங்கால தானா. அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்கிறேன், எனக்கு வார்த்தைகளே வரதில்லை. கண்டிப்பா அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஷவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஷவர் வித் பிளெஸிங்ஸ் தான் சுகன்யா. சுகன்யா அவங்க அம்மா கிட்ட சில வார்த்தைகள் பேசலாமா? எப்படி இருக்குமா இன்னைக்கு வந்து அவங்களோட குருஜிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து நாங்கள் 2 பேருமா தான் போவோம் குருகிட்ட. அவருக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன வேணும்னா 5:30 மணி அளவில் குளிச்சுட்டு போனோம் அவர்கிட்ட. அவருக்கு அந்த மாதிரி அது மாதிரி ஒரு நாள் காலையில் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்தது, தவறிட்டார் சொல்லி. அப்போது எங்களுக்கு சுகன்யா பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஊரே அவளை அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது தெரிஞ்சதே எனக்கு அன்னைக்கு இந்த குழந்தைய நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்தது. இந்த டெடிகேஷன் ரவுண்டில் இந்த மாதிரி குருவுக்கு ஒரு அர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ஆளுகள் பார்த்துட்டு இருக்கா. விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர்ஸுக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப கடப்பட்டிருக்கேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. அண்ட் சுகன்யா அவங்க அம்மா சொன்னாங்க குரு தக்ஷிணா வாங்கிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டுமே நீங்கள் அவருக்கு கொடுக்குற குரு தக்ஷிணா. May his soul rest in peace and may you bring more laurels to his name. All the best. All the best, Sukanya. ஓகே, ஸோ இந்த டெடிகேஷன் ரவுண்டில் நிறைய குழந்தைங்க நிறைய கதைகளோட அவங்களோட மனசுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு அவங்களோட பாடல்களை சமர்ப்பிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அடுத்து வரப்போற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே. அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இசைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சேதுபதி ராஜா குடும்பத்திற்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் சம்பந்தம் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? சரி, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறதோட அவங்களே கூப்பிட்டுலாமே. எஸ், லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. மதுமிதா அக்கா, ரொம்ப ஸ்வீட்டா பிங்க்ல கியூட்டா இருக்கீங்க. வாங்க. யாருக்கு எந்த பாட்டு டெடிகேட் பண்ண போறேன்? இந்த டெடிகேட் பண்ண போறது தாத்தாக்கு. ஓகே. எப்பயுமே எங்க தாத்தா என் கூட வருவாங்க காம்படிஷன்ஸ்லாம். இன்னைக்கு உங்க பேத்தி உங்களுக்காக இந்த மேடையில ஒரு பாட்டு பாட போறாங்க. உங்களுக்கு அது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எங்களுடைய குடும்பம் பெரிய இசை குடும்பமா இருந்தால் எங்க தாத்தா சங்கரசிவம், CS சங்கரசிவம் என்பவர் ராமநாதபுரம் ராஜா அரசவையிலே இசைக்கலைஞராக வாழ்ந்தவர். அவருக்கு அந்த பெருமை உண்டு. அவருடைய தம்பி ராமநாதபுரம் CS முருகபூபதி பெரிய மிருதங்க வித்வான்.
ஆல் இந்தியா லெவலில் அவருக்கு நல்ல பெயர். அப்படிப்பட்டவர் டாக்டர் ஜாக்கீர் ஹுசேன் அவர்களிடத்தில் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியவர். ஆனால் என் மனதை உருட்டி கொண்டே இருந்தது. இசை குடும்பமாக இருந்தும் ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே. 4 தலைமுறைக்கு பிறகு இப்போதான் தலையெடுத்திருக்கு. நிஜமாவே உங்கள் ஃபேமிலி வரலாறுலாம் கேட்டதுக்கப்புறம் 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் உங்கள் பேத்தி இந்த மேடையில் ஒரு பிரம்மாண்டமான மேடையில் இவ்வளோ ஜாம்பவான்களுக்கு முன்னாடி பாடுறாங்க. அதை பார்த்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் தாத்தாவோட கனவை பேத்தி நீங்கள் தான் நிறைவேற்றிட்டுருக்கீங்க. ஸோ தாத்தா கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி? நான் கண்டிப்பாக நல்லா